வணக்கம் யுவர்ஸ், இது ஆலைவாசல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போறது தஞ்சாவூர் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான கோவில்களோட பாகம் 4 தான். தேன் உறிஞ்சிற விநாயகர், பக்தருக்கு இறுதி சடங்கு செஞ்ச பெருமாள், பந்து விளையாடும் அம்பாள், இந்த கோவில்களையும் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. முதலாவதா நாம பார்க்க போறது கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி கோவில் தான். இந்த கோவில்ல பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்துல கையில சாரங்கம் அப்படிங்கிற வில்ல வச்சபடி காட்சி தராரு. அதனாலதான் இவருக்கு சாரங்கபாணி அப்படின்னு பேரும் வந்துச்சு. இந்த கோவில்ல உத்தராயணம் தட்சிணாயணம்னு 2 வாசல்கள் இருக்குது. இங்கதான் பெருமாள் தன்னோட பக்தர் ஒருத்தருக்கு இறுதி சடங்கும் செஞ்சிருக்கிறாரு. ரெண்டாவதா பார்க்க போற கோவில் கும்பகோணத்திலேயே இருக்கிற ராமசுவாமி கோவில் தான். இந்த கோவில்ல ராமர், சீதை, பரதன், சத்ருகனன், லட்சுமணனோட காட்சி தராரு. இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்த கோலத்தை இந்த கோவில்ல நாம பார்க்க முடியும். மூணாவதா ஐயாவாடியில இருக்கிற பிரத்யங்கரா தேவி கோவில். இந்த கோவில்ல அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு மிளகாய் வற்றல் யாகம் நடத்துவாங்க. நாலாவதா பட்டீஸ்வரத்துல இருக்கிற பட்டீஸ்வரர் கோவில். இங்க பட்டிக்கன்று மணலால லிங்கம் அமைச்சு வழிபட்ட தலம். சிவன் கோவிலா இருந்தாலும் இங்க இருக்கிற துர்க்கை அம்மன் பேரால தான் இந்த கோவில் அழைக்கப்படுது. துர்க்கை அம்மன் 3 கண்களோட காட்சி தராங்க. அஞ்சாவது திருவலஞ்சுழியில இருக்கிற திருவலஞ்சுழி நாதர் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற விநாயகர் பார்க்கடல் நுரையால செய்யப்பட்டவர். அதனால இவர் வெள்ளை கலர்ல இருக்கிறாரு. இவருக்கு ஸ்வேத விநாயகர் அப்படின்னு பேரும் இருக்குது. இவருக்கு அபிஷேகம் எதுவும் கிடையாது. பச்சை கற்பூரத்தை மட்டும்தான் இவர் மேல தூவுறாங்க. ஆறாவது திருக்கருகாவூர்ல இருக்கிற முல்லைவனநாதர் கோவில். இங்க இருக்கிற கற்பரச்சாம்பிகை அம்மன் குழந்தை பாக்கியம் தரவங்களா இருக்கிறாங்க. அம்மன் கிட்ட மந்திரிச்ச நெய்ய 48 நாட்கள் தொடர்ச்சியா சாப்பிட்டா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் சொல்லப்படுது. அடுத்தது திருவையாறுல இருக்கிற ஐயாரப்பர் கோவில். அம்மனோட 51 சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒண்ணு. இங்க நாம தர்மம் செஞ்சா அது 2 மடங்கா பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். இங்க இருக்கிற ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடைமாலை சாத்துறாங்க. ஈஸ்வரனுக்கு வடைமாலை சாத்துறது இங்க மட்டும்தான். அடுத்தது சுவாமி மலையில இருக்கிற சுவாமிநாதர் கோவில். அப்பனுக்கு பாடம் சொன்ன முருகனோட கோவில் இது. 9வதா நாம பார்க்க போறது தஞ்சாவூர்ல இருக்கிற கோடியம்மன் ஆலயம் தான். இங்க இருக்கிற அம்மன் தன்னோட தலை மேல சிவனை சூடி இருக்கிறாங்க. 10வதா நாம பார்க்க போறது திருப்புறம்பியத்துல இருக்கிற சாட்சி நாதேஸ்வரர் கோவில். இங்க இருக்கிற விநாயகரோட சிலை அதிசயமானது அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் தேனால அபிஷேகம் செய்யறாங்க. எவ்வளவுதான் தேனை இவருக்கு ஊத்துனாலும் அந்த தேன் எல்லாமே வெளியில சிந்துறது இல்ல. எல்லாத்தையுமே இந்த விநாயகர் புரிஞ்சிடுறாரு. அடுத்தது திருச்சேரையில இருக்கிற சார பரமேஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல ருண விமோச்சனர் தனி சன்னதியில இருக்கிறாரு. இவர்கிட்ட கடன் பிரச்சனை தீரவும் ஐஸ்வர்யம் பெருகவும் பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க. 12வதா நாம பார்க்க போறது தாராசுரத்துல இருக்கிற ஐராவதேஸ்வரர் கோவில். கலை சிற்பங்கள் அதிகமா இருக்கிற கோவில். 2ஆம் ராஜராஜ சோழன் இந்த கோவில கட்டி இருக்கிறாரு. தேர் போன்ற அமைப்புல சுவாமி இருக்கிற மண்டபம் கட்டப்பட்டு இருக்கு. அடுத்ததா கும்பகோணத்துல இருக்கிற சக்கரபாணி கோவில். நவகிரகங்கள்ல சூரிய பகவானே இங்க இருக்கிற சக்கரத்துக்கிட்ட சரணாகதியை அடைஞ்சதுனால நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலகிறதுக்கு இங்க இருக்க பெருமாள் கிட்ட பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க. அடுத்ததா கொட்டையூர்ல இருக்கிற கோடீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல இருக்கிற அம்மன் பெயர் பந்தாடும் நாயகி. அம்பாள் பந்து விளையாடும் தோற்றத்துல தன்னோட ஒரு காலை முன்னாடி வச்சபடி காட்சி தராங்க. பக்தர்களோட பாவங்களை அம்பாள் இப்படி எத்தி தள்ளுறதாவும் சொல்லப்படுது. கடைசியா நாம பார்க்க போறது திருக்கோடிக்காவல்ல இருக்கிற திருக்கோடீஸ்வரர் கோவில். இந்த கோவில்ல யமனும் சனி பகவானும் எதிரெதிர் சன்னதிகள்ல இருக்கிறாங்க. யம பயம் நீக்கும் தலமாவும் இது இருக்குது. இந்த கோவில்ல செய்யப்படுற ஜபம், தியானம், ஹோமம் எல்லாமே 3 மடங்கா பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சிவபெருமான் தன்னோட மேனிக்கு சமமான தலம் அப்படின்னு இந்த கோவிலை பத்தி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டத்துல பார்க்க வேண்டிய கோவில்களோட பாகம் 1, 2, 3 இது 3மே நம்ம சேனல்ல அப்லோடு பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பாருங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட். ஆலைவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.